வணக்கம். நான் சுசீந்திரன், நான் மகனோட டைரக்டர் பேசுகிறேன். பிகின்வுட் நேயர்களுக்கு வணக்கம். கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். எங்கள் அப்பா வந்து ஒரு டிரைவர். எங்கள் அப்பாவுடைய பிரதர்ஸ் வந்து 2 பேர் வந்து இங்கே சினிமாவில் இருந்தாங்க, எங்கள் சித்தப்பா. பட் அவர் வந்து அவர் கேஎஸ் ரவிக்குமார் அவங்க எல்லாமே வந்து அலெக்ஸ் பண்ணிட்டு வந்து அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் சித்தப்பா இங்கே சினிமாவில் இருக்கிறாருங்கிறது தான் அந்த சினிமாவுக்கு வந்தேன் நான். ஸோ எங்கள் சித்தப்பா வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஒரு புத்தம்பது பூவின்னு ஒரு படம் பண்ணார். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஆக்சுவலி படம் முடிஞ்சு. ஸோ அவரே வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் சினிமாவுக்குள்ளே வரங்கும்போது யாருக்குமே பிடிக்கல. எங்கள் சித்தப்பாவே அட்வைஸ் பண்ணி வேண்டாண்டா, சினிமா ரொம்ப கஷ்டம், ரியல் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். பட் அந்த வேகத்தில் எனக்கு அதை பற்றிலாம் யோசிக்க தோணலை. சினிமாவுக்குள்ளே வரணுங்கிற வெறி மட்டும் இருந்துச்சு. அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் சினிமாவுக்குள்ள வந்து அஸ்டனேட்டாக நானாக தனியாக ரூம் எடுத்து போராட ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணது பார்த்தா எஸ்டி சபா சார். அவர்கிட்ட வந்து நாம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆபா ஒன்றுட்டு 2 பேர்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். தென் எழில் சார்கிட்ட வந்து தீபாவளி படம் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் ஒர்க் பண்ண படங்கள்னு பார்த்தா ஒரு 3 படங்கள் தான். பட் எனக்கு ஸ்கிரிப்டு டிஸ்கஷன் ரெகுலராக அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் எனக்கு அதிகம். அதான் தீபாவளி படம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து நமக்கு வந்து ஒரு ரெகக்னைஸ் வேணும், நம்ம யாருடைய அசிஸ்டன்ட் சொன்னால் வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராடி ஒரு நல்ல படத்தில் நான் ஒரு அசோசியேட் டைரக்டர் கார்டு வாங்கினேன். சரி நமக்கு கிடச்சிருச்சு, ஒரு விசிட்டிங் கார்டு கிடச்சிருச்சு, இந்த டயத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கதை எழுத ஆரம்பித்தேன். ஸோ அந்த கதை எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இளையன்னு ஒரு நண்பர் மூலமாக லக்ஷ்மன் வந்து எனக்கு அறிமுகமானார். லக்ஷ்மன்கிட்ட பேசும்போது அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டு காமிச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து வெண்ணிலா கபடி முடிச்சோடனே வந்து ஃபஸ்ட்டு போய் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணல, நல்ல டெக்னீஷியன்ஸாக ஃபஸ்ட்டு நான் டீமை வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ லக்ஷ்மன்கிட்ட செட் பண்ணி லொக்கேஷன் ஸ்கோட் போயிட்டு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ் எல்லா வேலையுமே பண்ணோம். எல்லாருமே கேட்டாங்க, என்னடா ப்ரொடியூசரே ரெடி ஆகல, நீ இவ்வளோ வேலைகள் பண்ணிட்டு இருக்க. முதல்ல முழுமையாக ஒரு விஷயத்துக்கு தயாராகிட்டோம்னாவே அந்த விஷயம் தனக்கு தானாக வந்து சேருன்னு நினச்சேன். ஸோ அப்படி லக்ஷ்மன் மூலமாகவே அவருடைய ஃப்ரெண்ட் ஆனந்த் சக்கரவர்த்தி எனக்கு அறிமுகமானார். ஸோ அவர்கிட்ட அந்த கதையை சொன்னால் அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஆரம்பித்த படம் தான் வெண்ணிலா கபடி குழு. பல்வேறு இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஆண் மற்றும் பெண்ணின் உடற்பாகங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. முதல் படம் ஒரு வெற்றிகரமாக ஒரு முதல் படம் இயக்குனர் எல்லா இயக்குநர்களும் சந்தித்த போராட்டத்தை தான் நான் சந்தித்தேன். புதுசாக எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து எழுதுறது ரொம்ப கஷ்டம்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்பாங்க, அவங்க நடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்பாங்க. அதெல்லாம் மீறி ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதில் ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து ஃபேதர் பண்ணுற ஒரு 500 பேர் கேட்போம், 100 பேர் கொடுப்பாங்க. 100 பேர்த்த வச்சு நம்ம நினச்ச ஃபீல் எடுக்கிறது. ஸோ நம்ம ஒரு ஸ்டெடி கேமரா கேட்போம், அந்த ஒரு எக்யூப்மெண்ட் கிடைக்காது. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு 2 மாதத்தில் வந்து ப்ரொடியூசர் பணம் இருக்காது, படம் நிற்கும், படம் ட்ராப் ஆயிடுச்சு, 4 பேர் பேசுவாங்க. எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து கடந்து தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த படம் நல்லா வரலையாம்ப்பா, ரொம்ப ராவாக இருக்காம்ப்பா, இப்படிலாம் டாக்குலாம் வரும். என்னன்னே படமே பார்க்காமலாம் அப்படி ரூமர்ஸ் வரும். எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து நம்ம மைண்டில் நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆனால் ஹிட்டு அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு 100% நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் பண்ண படம் தான் வெண்ணிலா கபடி குழு. எந்த தைரியம்னா காதல் கொடுத்த தைரியம், பர்த்திவரன் கொடுத்த தைரியம், ஃபேக்ட் உண்மை அதுதான். ஸோ அவங்க அவ்வளோ புதுமுகங்களை வச்சு யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று புதுமுகங்கள் அப்படிங்கும்போது முதல்ல வந்து தைரியமாக பண்ணுறோன்னா இல்லையா, ப்ரொடியூசர் முதல்ல தைரியமாக வரணும். ஸோ அதுவே அந்த பல சென்னை 28 வரைக்கும் ப்ரீவியஸ் வரைக்கும் அந்த 3 படங்களும் கொடுத்த தைரியம் தான் ப்ரொடியூசர்ஸே தைரியமாக வந்தாங்க.
எனக்கு வந்து புதுமுகங்கள் அப்படிங்கும் போது இந்த படம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். புதுமுகங்கள் நடிச்சா ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு தான் புதுமுகங்கள் ஒவ்வொருத்தவங்களும் நான் தேர்ந்தெடுத்தேன். சில பேர் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து விஜயகுமார் சார் இது மாதிரி சில ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா அது ஆர்டிஸ்டா தான் அவங்க பார்ப்பாங்க சில ரியலிஸ்டிக் ஃபிலிம்ல. ஸோ ஃபெமினின் ஆர்டிஸ்ட் வேண்டான்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்டிங்காக தான் அந்த அது மாதிரி புதுமுகங்கள் நான் தேர்ந்தெடுத்தேன். ஜீவா வேலைக்கு கிளம்பிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமாமா பேங்க் ஆஃபீஸர் உத்தியோகம். கோயிங் ஃப்ரம் ஐசிஐ பேங்க். ஏய் சார்லாம் 10 பேர் வேலை கொடுக்குறவரா? வேற வேலை ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். அங்கிள் சொல்லுங்க அங்கிள். அப்பா நான் இங்க இருக்கறது அப்பா கிட்ட சொல்லிடாத. நானும் போய் காபி ஷாப் வந்தேன். என்னடா செல்லம்